டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் டார்வின் வழங்க கேட்கலாம். டார்வின், வணக்கம். விவரங்கள். டெல்லியில் இருக்கக்கூடிய டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக இருந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறது. இது தொடர்பாக ஏற்கனவே டெல்லியில் இருக்கக்கூடிய முன்னாள் துணை முதல்வராக இருந்த மணிஷ் சிசோடியா, அதே போன்று அமைச்சர்களாக இருந்தவர்கள் மற்றும் எம்பிக்கள் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இதே வழக்கில் தான் ஏற்கனவே டிஆர்எஸ் சக்தியை சேர்ந்த கவிதாவும் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் டெல்லி முதல்வரான அரவிந்த் கெஜ்ரிவால் இது தொடர்பாக விளக்கமளிக்க வேண்டும் என ஏற்கனவே அமலாக்கத்துறை சார்பில் முறை சம்மேளனப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த விவகாரத்தை அவர் தவிர்த்து சட்டவிரோதமாக இந்த சம்மேளனம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லாத நிலையில் தான் எதற்கு இந்த விவகாரத்தில் ஆஜராக வேண்டும், நான் பதிலளிக்க வேண்டும் என்பதுதான் இதை தவிர்த்து வந்திருந்தார். இதனை எடுத்தது டெல்லியுடைய மாவட்ட நீதிமன்றமானது அரவிந்த் இந்த விவகாரம் தொடர்பாக நேரில் விவரங்களுக்கு நன்றி டார்வின்.